அனைவருக்கும் வித்யாபூன் அகாடமி சார்பாக இனிய வணக்கம். மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி காணொலியில் முக்கியமாக நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் பேப்பர் 2 டிஸ்கிரிப்டிவ் எஸ்ஏ டைப் எக்ஸாம். ஸோ இது ரிலேட்டடாக ஏற்கனவே நம்ம ஒரு காணொலி போட்டிருக்கோம். ஸோ எஸ்ஏ டைப் எக்ஸாமை பொறுத்தளவில் உங்களுக்கு இது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு ஒரு நியூ ஸ்கீமு. இந்த நியூ ஸ்கீமை அவங்க குறைவான டைமில் இந்த புது ஸ்கீமை அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷனுக்கும் நமக்கு எக்ஸாமுக்குமான டைம் ரொம்ப ரொம்ப கம்மியான பீரியடு. இருந்தாலும் நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேடு ஹையர் எஜுகேஷன் டீச்சிங் லெவலில் இருக்கிறதுனால நம்ம இந்த டைமை பற்றி பெருசாக நமக்கு போதுமான டைம் இல்லைன்றதை பற்றி பெருசாக பேசாமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இருக்கிற டைமில் எப்படி அதை ஸ்மார்ட்டாக அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் நம்ம திங்க் பண்ண வேண்டிய விஷயம். இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு இன்னையிலேருந்து இன்றைக்கி டிசம்பர் 1 20ஆம் டென்டேட்டிவ் டேட் கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமோட டிஸ்கிரிப்டிவ் அண்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் எக்ஸாமுக்கான ஷெட்யூல். ஸோ இந்த டென்டேட்டிவ் டேட் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அதே டேட்டில் தான் எக்ஸாம் மோஸ்ட்லி வரும். அதே மாதிரி எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற டிஸ்கஷன் இன்னமுமே போயிட்டுருக்கு. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமை பொறுத்தளவில் டிஆர்பி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமை பொறுத்தளவில் எல்லாமே ஷெட்யூல் படி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நில்லுன்னே சொல்லிடலாம். ஸோ எக்ஸாம் கூடிய சீக்கிரமே வந்துடும். நம்ம அந்த டிஸ்கஷனுக்குள்ளார போகாமல் நமக்கு இப்போ 20 நாள் டைம் இருக்குது. இந்த டைமில் நம்ம எப்படி எஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதை பற்றி தான் இப்போ நம்ம சிந்திக்கணும். ஏன்னா ஒரு அன்சர்டனிட்டி டிஸ்கஷனுக்குள்ளார போனோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் மைண்ட் செட் ரொம்பவே பாதிக்கும். ஸோ நம்ம எக்ஸாம் கண்டிப்பாக நடக்க போகுது. நம்ம அதுக்கு எல்லா விதத்துலேயும் கான்ஃபிடெண்ட்டாக தயாராகி போகணும் அப்படின்ற மென்டாலிட்டியில் தான் நம்ம இப்போ இந்த டைமில் ப்ரிப்ரேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கணும். ஸோ இதுதான் சரியான அப்ரோச்சு. ஸோ எங்களை பொறுத்தளவில் இதில் எந்த வகையிலலாம் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல நமக்கு நைட் மேராக இருந்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாமினேஷன் தான். ஸோ இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு டிஆர்பி கொடுத்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா 7 ஜென்ரல் டாபிக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு 50 மார்க்ஸ் அலாட் பண்ணுவாங்க. 5 கொஷின்லேருந்து ஒரு கொஷின் நீங்கள் எழுதணும் அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷனில் தெளிவாகவே அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ பிரச்சனை என்னென்னா, அந்த 7 டாப்பிக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? ஏன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் எஸ்ஏன்றது அதுவும் ஆன் ஜென்ரல் டாபிக்ஸ். நம்ம சப்ஜெக்டில் நம்ம டிஸ்கிரிப்டிவ் எழுதியிருப்போம். சப்ஜெக்டை பொறுத்தளவில் யூஜிசி நெட்டோட பழைய ஸ்கீமில் டிஸ்கிரிப்டிவ் இருந்தது. அதே மாதிரி நம்ம அந்த சப்ஜெக்டை தான் ஹேண்டில் பண்ணுறோம் காலேஜஸில். அந்த சப்ஜெக்டை தான் நம்ம யூஜி பிஜியில் படிச்சிருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்டிவ் சப்ஜெக்ட் வைஸ் இருக்கும்போது அது நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக தெரியல. ஜென்ரல் டாபிக்ஸு அதுவும் ப்ராட் டாபிக்ஸில் வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது தான் நம்மளோட பெரிய ஒரு கொஷினாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது ரொம்ப ரொம்ப டிஸ்கிரிப்டிவ் டைப் எஸ்ஏ 50 மார்க்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு கொஷினுக்கு அலாட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு எஸ்ஏ எழுத போகிறோம். 1 மணி நேரத்தில் ஒரு எஸ்ஏ 50 மார்க்கு சொலையாக வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான் உங்களுக்கு இருக்கணும். ஸோ இதுக்கு எப்படி ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது தான் இங்கே கொஷின். ஸோ எங்களை பொறுத்தளவில் வித்யாபூன் அகாடமி சார்பாக நாங்கள் ஏற்கனவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மாஸ்டர் கிளாஸை டிஸ்கிரிப்டிவ் மாஸ்டர் கிளாஸை நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். நவம்பர் 1லேருந்து நவம்பர் 30 வரைக்கும் ஒவ்வொரு வீக்கெண்டும் 10 கிளாஸஸ் ஷெட்யூல் பண்ணோம். அந்த 10 கிளாஸஸ் ஈச் கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா 1.5 to 2 hours இருந்தது. அதில் நாங்கள் இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் எஸ்ஏவை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், அதுக்குரிய மெட்டீரியல்ஸு, அதுக்குரிய அனாலிசிஸ், எப்படி நீங்கள் ஃபோக்கஸ்டாக இதில் நீங்கள் ப்ரிப்ரேஷனை வச்சுக்கணும் அப்படின்றத எங்கள் கேண்டிடேட்ஸுக்கு, இந்த மாஸ்டர் கிளாஸில் ஜாயின் பண்ண கேண்டிடேட்ஸுக்கு நாங்கள் விரிவாகவே சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அவங்க பெனிஃபிட் ஆகிற அளவுக்கான மெட்டீரியல்ஸையும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிஸ்கிரிப்டிவ் மாஸ்டர் கிளாஸை பொறுத்தளவில் எங்களுக்கு என்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது அப்படின்னா, ஒரு ஆன்லைன் கிளாஸ் நம்ம கண்டக்ட் பண்ணும்போது, லைவ் கிளாஸஸ் வீக்லி கண்டக்ட் பண்ணும்போது ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு நம்ம கைடன்ஸ் கொடுக்கும்போது நமக்கு அதுக்குன்னு ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸ் லிமிட்ஸ் இருக்குது. ஆன்லைன்லேயுமே நமக்கு லிமிட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கூகுள் மீட் பிளாட்ஃபார்மை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுலேயும் இத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் இவ்வளோ பார்ட்டிசிபென்ட்ஸ் அலோவ் பண்ணலாம் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்மளுடைய கிளாஸ் மேனேஜ்மெண்ட்டு நம்ம ஃபோக்கஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்ற லெவலில் நாங்கள் அது லிமிட்டட் சீட்டு தான் நாங்கள் அலாக்கேட் பண்ணியிருந்தோம். 100 சீட் அலாக்கேட் பண்ணியிருந்தோம். அப்புறம் நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் ரெக்வஸ்ட்னால அதை நாங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ அரௌண்ட் 250 மெம்பர்ஸ் கிட்ட நம்ம கிளாஸில் இந்த டிஸ்கிரிப்டிவ் மாஸ்டர்
ப்ரோக்ராமில் வந்து அவங்க வந்து பெனிஃபிட் ஆகியிருக்காங்க. அவங்க வந்து ப்ரிப்ரேஷன் ஆஃப் 5 இயர்ஸாக இனிமேவும் இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் அவங்க 5 இயர்ஸாக நம்மளுடைய கைடன்ஸை வச்சுக்கிட்டு அவங்க வந்து இந்த டிஸ்கிரிப்டிவ் எஸ்ஏஸ் எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து இந்த கிளாஸஸ் நடக்கும் போது நிறைய நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பார்க்குற கேண்டிடேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இன்னொரு மாஸ்டர் கிளாஸ் போடுங்க, இன்னொரு பேட்ச் போடுங்க, ஸோ எல்லாருமே அதில் பெனிஃபிட் ஆகணும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு நிறைய வந்து ரெக்வெஸ்ட் வந்தது. அதே மாதிரி மாஸ்டர் கிளாஸை போட முடியலைன்னா கூட நீங்கள் வந்து எங்களுக்கு மெட்டீரியல்ஸாவது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான நிறைய ரெக்வெஸ்ட் வந்து நம்மளுடைய அகாடமியில் ரிசீவ் பண்ணணும். நாங்களும் எல்லோரும் பெனிஃபிட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் பப்ளிக்காக நிறைய வீடியோஸ் போடுறோம். அதுவும் இது எங்களுடைய வித்யாபவன் அகாடமியை பொறுத்தளவில் நாங்கள் வந்து இதை வந்து பிஸ்னஸாக பண்ணுறதை விட நாங்கள் வந்து இதை வந்து பிஸ்னஸ் ப்ளஸ் சர்வீஸ் மைண்டோடு தான் நாங்கள் பண்ணுறோம். அதனால தான் எங்களோட எல்லா மெட்டீரியல்ஸும் சரி, எங்களுடைய ஆன்லைன் மார்க் டெஸ்ட்லேருந்து, எங்களுடைய மாஸ்டர் கிளாஸ்லேருந்து, எங்களுடைய மெட்டீரியல்ஸ் வரைக்கும் எல்லாமே நாங்கள் வந்து லோ காஸ்ட்டில் தான் ப்ரொவைட் பண்ணுவோம். எட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸை, குவாலிட்டி கண்டென்ட்டை நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இந்த டிஸ்கிரிப்டிவ் மாஸ்டர் கிளாஸை பொறுத்தளவில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து கேண்டிடேட்ஸ் மத்தியில் இப்போதைக்கு இருக்குது. இன்னமுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே வந்து எப்படி ப்ரிப்ரேஷனை கொண்டு போகிறதுன்ற அந்த ஒரு ஆசிலேஷன்லேயே நிறைய கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. ஏன்னா முக்கியமான ரீசன் பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ப்ரீவியஸாக இந்த எக்ஸாம் நடக்காதனால எந்த பேட்டர்ன்ஸும் இல்லை, அதே மாதிரி எந்த புக்ஸும் இல்லை. இப்போ வந்து ரெகுலராக நடக்கிற எக்ஸாம்னால் மார்க்கெட்டில் அதுக்குரிய புக்ஸ் இருக்கும், வாங்கி நம்ம படித்து அதுக்குரிய அவுட்புட்டை வந்து நம்ம எக்ஸாமில் கொடுத்துடலாம். பட் இந்த எக்ஸாமை பொறுத்தளவில் நமக்கு அப்படி ப்ரீவியஸான ஒரு பேட்டர்ன் எதுவுமே கிடையாது நமக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புக்ஸும் மார்க்கெட்டில் இல்லை. ஏன்னா வந்து இவங்க வந்து சொன்னதே வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த டிஸ்கிரிப்டிவ் நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 மாதத்துக்குள்ளார எந்த பப்ளிஷர்ஸால் புக்ஸை போட முடியும்? ஸோ நமக்கு இருக்கிற ஒரே கைடன்ஸ் வந்து இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாம் எதுலெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமாக குரூப் எக்ஸாம்ஸில் வருது, குரூப் 1 எக்ஸாம்ஸில் வருது, யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வருது. ஸோ பழைய பேட்டர்ன், யூஜிசி நெட்டோட பழைய பேட்டர்னில் டிஸ்கிரிப்டிவ் இருந்தது. ஸோ இதுதான் வந்து நமக்கு டிஸ்கிரிப்டிவ்க்கு இருக்கிற நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்ஸ். ஸோ நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ப்ரீவியஸாக நடந்த இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாம்ஸ் குரூப் டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி குரூப் 1 அண்ட் குரூப் 2. இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் வந்து அவங்க டிஸ்கிரிப்டிவ் டைப்பை கேட்குறாங்க. அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, 2 சிலபஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட குரூப் 1க்கு என்ன டாபிக்ஸ் இருக்கோ அதே தான் நம்மளுடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் நல்லாவே ஒரு சில சேஞ்சஸ் அவங்க வந்து இன்டென்ஷனலாகவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா குரூப் 1 எக்ஸாம்ஸுன்றது நிர்வாகத்துக்குரிய ஒரு எக்ஸாம், நம்மளுடைய எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்விக்கு உரிய ஒரு எக்ஸாம். ஸோ ரெண்டுத்துக்கும் அவங்க டிஃப்ரென்ஸை நல்லாவே காட்டியிருக்காங்க. எது இதற்கு தேவை, இந்த செக்டாருக்கு என்ன தேவை, அந்த செக்டாருக்கு என்ன தேவைன்ற மாதிரி அவங்க அனாலிசிஸ் பண்ணி தான் நமக்கு டாபிக்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நாங்கள் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் குரூப் 1 எக்ஸாம்ஸு, மற்ற எக்ஸாம்ஸு, இந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாம்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை நாங்கள் தீவிரமாக அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு, அதே மாதிரி டிஆர்பி வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமை எதை ஃபோக்கஸ் பண்ணி இந்த எஸ்ஏஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குரூப் 1ஓட டொமைன்ஸ் வேறு, அவங்க ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் வேறு, அவங்க நிர்வாக ரீதியாக கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக சில கவர்னன்ஸ் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்க. நம்ம இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர்கள் மாணவர்கள் நலனுக்காக, மாணவர்களோட வெல்ஃபேருக்காக, அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக நம்ம ஒர்க் பண்ணுறோம், நம்மளோட லைன் டீச்சிங் லைன். ஸோ அவங்களுக்கு கேட்குற மாதிரியே அப்படியே கொண்டு வந்து நமக்கு கேட்க முடியாது. ஆனால் இந்த ஜென்ரல் டாபிக்ஸ்ன்றது எல்லாரும் பொதுவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எல்லாருக்குமே அதில் நாலேஜ் இருக்கணும். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரை பொறுத்தளவில் என்ன முக்கியமாக செக் பண்ணுவாங்க அப்படின்னா, அதில் உங்களுக்கு எந்தளவு நாலேஜ் இருக்குன்றதை விட நீங்கள் ஒரு எஸ்ஏவை வந்து லாஜிக்கலாக ஃபார்ம் பண்ண முடியுதா உங்களால், உங்களோட லாங்குவேஜ் நல்லா இருக்கா, உங்களுடைய பகுப்பாய்வு திறன் நல்லா இருக்கா, உங்களுடைய டெலிவரி எப்படி இருக்குது, இதெல்லாம் தான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு முக்கியம், ஜாபுக்கு முக்கியம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்றதுனால தான் உங்களுக்கு இந்த எஸ்ஏ டைப் கொஷினை வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமாக வச்சு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் கேட்கலாம், என்ன நாங்கள் வந்து பிஹெச்டியே முடிச்சிட்டோம், நாங்கள் யூஜிசி நெட்டையே கிளியர் பண்ணிட்டோம், செட்டு கிளியர் பண்ணியிருக்கோம், திரும்பவும் ஏன் இந்த ஒரு ஜென்ரல் ஏசியில் ஒரு 300 மார்க்குக்கு ஒரு கொஷினுக்கான எக்ஸாம் வந்து எங்களுக்கு தேவையான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த ப்ரொசீஜர், இந்த டிஸ்கிரிப்டிவ் எஸ்ஏ ப்ரொசீஜர் எல்லா செக்டார் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் அது பொருந்தது, அதை வைக்கிறாங்க. இப்போ பேங்கிங்கில் கூட வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் 2 பேராகிராஃப் டிஸ்கிரிப்டிவாக எழுத சொல்லி அதை வேல்யூவேட் பண்ணுறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, நம்மளுடைய லாஜிக்கல் திங்கிங்,
அதே மாதிரி ஒரு விஷயத்தை நம்மளால் வந்து பகுப்பாய்வு செய்ய முடியுதா, அனாலிசிஸ் பண்ணி அதுக்குரிய ஒரு அவுட்புட்டை நம்மளால் கொடுக்க முடியுதா, எல்லா ஜாப்புக்கும் இது முக்கியம். நம்மளை பொறுத்தளவில் டெலிவரி, லாங்குவேஜ் ப்ளஸ் இந்த மாதிரி பகுப்பாய்வு திறன், அனாலிசிஸு, டிஸ்கஸ் பண்ணுற கேப்பபிலிட்டி எல்லாமே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு தேவை. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாமை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்போட எக்ஸாமோட மோட்டிவ் என்னன்றது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா இந்த மோட்டிவ் புரிஞ்சாதான் நம்ம வந்து ப்ரிப்பரேஷனை வாஸ்ட்டாக ப்ராடாக கொண்டு போகாமல் நேரோ டவுன் பண்ணி எங்கே கான்சன்ட்ரேட் பண்ணணும், எந்த டாபிக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணணும், எஸ்ஏயில் டிஆர்பி இவால்வேட்டர்ஸ், டிஎன்பிஎஸ்சி இவால்வேட்டர்ஸ் என்ன நம்மள்ட்ட எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ப்ரிப்பரேஷனை நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அதுக்குரிய ஹை மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஜென்ரலாக நீங்கள் வந்து இப்போது நான் பார்த்த வரைக்கும் நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ணுற நிறைய கேண்டிடேட்ஸு நம்ம வீடியோவை பார்த்துட்டு முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மெட்டீரியல்ஸை கொடுங்க, மாஸ்டர் கிளாஸ்லாம் உங்களுக்கு வேணாம், மெட்டீரியல்ஸ் மட்டும் போதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. மெட்டீரியல்ஸை வச்சு தாராளமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். நாங்கள் அந்தளவுக்கு குவாலிட்டியோட ஃபோக்கஸ்டாக தான் நாங்கள் மெட்டீரியல்ஸை கொடுக்குறோம். இருந்தாலும் சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும், ஏன்னா நமக்கு இருக்கிற டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. 2 மாதத்துக்குள்ளார நீங்கள் வந்து 7 டாபிக் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்டில் இருக்கிற குரூப் 1க்கு இருக்கிற டிஸ்கிரிப்டிவை நீங்கள் வாங்கி படித்தாலும் வேறு அகாடமிஸில் நிறைய அவங்களுக்கு எக்ஸ்பர்டைஸ் இருக்கும். குரூப் எக்ஸாம்ஸை நடத்தி அவங்க கொடுக்குற மெட்டீரியல்ஸ் இன்புட்டை பார்த்தா உங்களுக்கு வந்து பயம்தான் வரும். ஏன்னா அது thousands ஆஃப் பேஜஸ் இருக்கிற மெட்டீரியல்ஸையோ எஸ்ஏஸையோ நம்ம 2 மாதத்துக்குள்ளார எப்படி படிக்க முடியும், எப்படி படித்து ஞாபகம் வச்சுக்க முடியும்? டிஎன்பிஎஸ்சி குரூப்புக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வருஷக்கணக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, நமக்கு 2 மாதத்தில் வந்து ஒரு புது டைப் ஆஃப் எக்ஸாமை கொடுத்து இதை நீங்கள் எழுதுன்னு சொல்லும்போது அப்போ நமக்கு அதுக்குரிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி ஃபோக்கஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணால் தான் நமக்கு எக்ஸாமில் சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் ப்ராடாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்து, ஏன்னா இப்போ கையில் அவ்வளோ மெட்டீரியல்ஸை வச்சுருக்கோம், மெட்டீரியல்ஸ் கையில் இருக்குது, என்னத்தை படிக்கிறது, அதுதான் இங்கே கொஷின். ஏன்னா நமக்கு வந்து என்னென்னா நமக்கு வந்து அவ்வளோ இருக்குது கண்டென்ட்டு. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்னா அது எவ்வளோ இருக்குது, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட புக்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்குது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அதை கொடுத்துட்டா நம்ம அவ்வளோதான் படிக்க முடியுமா? சட்ட புத்தகம்லாம் நம்மளால் இனிமேல் நம்ம ஏஜுக்கு படிக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட நிலைமை தான் இருக்குது, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக் ப்ரிப்ரேஷன், ஃபோக்கஸ்டு ப்ரிப்ரேஷன் இதை தான் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நம்மளுடைய அகாடமியில் இந்த மாஸ்டர் கிளாஸில் அதை தான் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரெக்வஸ்ட் நமக்கு வருது, இன்னொரு கிளாஸ் போடுங்கன்னு. இப்போ நமக்கு வந்து நாங்கள் வந்து 10 கிளாஸஸ் 10 செஷன்ஸ் எடுத்திருக்கோம். அதே மாதிரி அந்த 10 செஷன்ஸும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த அத்தனை செஷன்ஸும் டோட்டலாக 15 ஹவர்ஸ் வருது. ஒரு செஷன் 1 மணி நேரம் போகும், ஒரு செஷன் 1.5 மணி நேரம் போகும், ஒரு சில செஷன் 2 ஹவர்ஸை கூட வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது இன்னொரு கிளாஸை நம்ம இருக்கிறது 20 நாள் தான், 20 நாள் இன்னொரு மாஸ்டர் கிளாஸ் நம்மளால் போட முடியாது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாஸ்டர் கிளாஸு நாங்கள் நடத்தின இந்த 10 செஷன்ஸோட மாஸ்டர் கிளாஸோட ரெக்கார்டிங்ஸ் இது எல்லாமே நாங்கள் வந்து வீடியோ ரெக்கார்டிங்ஸாக எடுத்திருக்கோம். அந்த வீடியோ ரெக்கார்டிங்ஸை நீங்கள் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலாக நாங்கள் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இந்த மாஸ்டர் கிளாஸில் ஏற்கனவே இதை வந்து அவைல் பண்ண முடியாத கேண்டிடேட்ஸு, லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷனில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற கேண்டிடேட்ஸு. ஏன்னா நமக்கு எப்போதுமே அப்படி தானே, லாஸ்ட் மினிட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு அவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, காலேஜுக்கு போகணும், அங்கே ப்ரைவேட் காலேஜில் அவ்வளோ ஒர்க் லோடு இருக்கும், லீவும் போட முடியாது, அப்படி லீவ் போட்டாலும் சேலரி போயிடும், அதே மாதிரி ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸோடு நம்ம இருக்கும்போது நம்மளால் லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷனை தான் பண்ண முடியுது. லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்குமே லீவ் போட முடிய மாட்டேங்குது. அப்படி தான் இருக்குது, நம்மளுடைய நிலைமை வந்து அப்படி தான் இருக்குது, பெரும்பாலானவர்களோட நிலைமை அப்படி தான் இருக்குது. ஸோ ஃப்ரெஷர்ஸை பொறுத்தல அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, கைடன்ஸே இல்லாமல் இருக்குது, எதை ப்ரிப்பேர் பண்ணுறது, போகிறது வரதுன்ற இது இருக்குது. ஸோ லாஸ்ட் மினிட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, அதே மாதிரி நீங்கள் வேறு அகாடமிஸில் ஜாயின் பண்ணி இல்லை வேறு மெட்டீரியல்ஸை கையில் வச்சுருந்தா கூட நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற இந்த வீடியோ ரெக்கார்டிங்ஸ், எங்களுடைய மாஸ்டர் கிளாஸோட வீடியோ ரெக்கார்டிங்ஸ் ப்ளஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிற மெட்டீரியல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாஸ்டர் கிளாஸுக்கு நாங்கள் எங்களுடைய கேண்டிடேட்ஸுக்கு இந்த மாஸ்டர் கிளாஸ் ஆஸ் பார்ட் ஆஃப் தி மாஸ்டர் கிளாஸாக இருந்த கேண்டிடேட்ஸ்க்கு நாங்கள் கொடுத்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ்டு மெட்டீரியல்ஸ் தான். நாங்கள் வந்து எப்படி கொடுக்கல அப்படின்னா, நாங்கள் வந்து ஹை லெவலில் ஒரு 1000 எஸ்ஏவை நாங்கள் கொடுக்கல. 1000 எஸ்ஏவை யாராலையும் படித்து ஞாபகம் வச்சுட்டு அதை போய் எழுத முடியாது, அதை எது வரும்னே தெரியாது நமக்கு. அப்படி இருக்கும்போது 1000 எஸ்ஏஸ் இருந்தால் என்ன, 800 எஸ்ஏஸ் இருந்தால் என்ன, எப்படி நம்மளால் அதை படித்து ஞாபகம் வச்சுக்க முடியும்? மெட்டீரியல்ஸ் இருக்குது, நம்ம எப்படி அதை படித்து ஞாபகம் வச்சு எழுத முடியும்? ஸோ அப்படி ஏஜ் ஃபேக்டர் இருக்குது நமக்கு, ஒன்றும் இன்றைக்கி படித்தது நாளைக்கு ஞாபகம் இருக்க மாட்டுது. ஸோ இதை மாதிரியெல்லாம் நிறைய சைக்காலஜிக்கல் விஷயங்களும் இருக்குது, எக்கனாமிக்கல் விஷயங்களும் இருக்குது. எக்கனாமியை நீங்கள் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணி அதுக்குரிய பெனிஃபிட்டை நீங்கள் அடையவும் முடியாது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில்
நாங்கள் கொடுக்குற ஃபோக்கஸ்டு மெட்டீரியலை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வேறு அகாடமிஸில் வந்து சஃபஸ்டிகேட்டட் மெட்டீரியல்ஸ் வால்யூமில் வச்சுருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டில் ஏதாவது குரூப் 1க்கான டிஸ்கிரிப்டிவ், ஏன்னா குரூப் 1 முதலேருந்து காலங்காலமாக நடக்கிற எக்ஸாம் அதில் டிஸ்கிரிப்டிவும் இருக்குது. ஸோ அதனுடைய கட்டுரைகள் அடங்கிய புக்ஸ் வச்சுருந்தாலும் சரி, நாங்கள் கொடுக்குற மெட்டீரியல்ஸை நீங்கள் வேல்யூ அடிஷனாக எடுத்துக்கலாம். வேல்யூ அடிஷனாக தான் நான் சொல்கிறேன். இல்லை ஃபோக்கஸாக எங்கள் மெட்டீரியல்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் நாங்கள் வந்து எங்களோட கண்டென்ட்டை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மெட்டீரியல்ஸை எங்களால் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஏன்னா லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கும் சரி, எங்களுக்கு வந்து வாஸ்ட்டாக எங்கள் கையில் இருக்குது, ஆனால் ஃபோக்கஸ்டாக எதை படிக்கிறதுனே தெரியல, இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாமுக்கு எல்லாம் பிளாங்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிற கேண்டிடேட்ஸ் எங்களோட மெட்டீரியல்ஸ், எங்களோட வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும், எங்கே நேரோ டவுன் பண்ணி கொண்டு போகணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், முக்கியமாக ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும், நீங்கள் எழுத போகிற அந்த ஒரு 1.5 பக்கத்துலேருந்து 3 பக்கம் டிஆர்பி கொடுக்குற ஷீட் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா குரூப் 1 எழுதி அந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதி பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். நம்ம வந்து அப்படி ஒரு எக்ஸாமே இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணதில்லை. அப்போ டிஆர்பி கொடுக்குற ஆன்சர் ஷீட்டு எப்படி இருக்கும், அப்போ 300 வார்த்தை அப்படின்னா எத்தனை பேஜ் அதை எழுதணும், எப்படி அந்த ஆன்சர் ஷீட் இருக்கணுன்றதும் நமக்கு தெரியணும். அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம போய் எழுதினா தான் 300 வார்த்தைக்கு மீகாமல் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், அழகாக ஒரு கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ எங்களுடைய மாஸ்டர் கிளாஸில் இது எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். டிஆர்பியோட ஸ்பெசிமென் ஷீட்டை அவங்க வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஈவன் டிஸ்கிரிப்டிவ் எழுதின ஆன்சர் ஷீட்டு அதுவுமே கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி எல்லாம் உங்களுக்கு கொடுக்குது. நாங்கள் வந்து அதை வந்து புதுசாக உங்களுக்கு வந்து சொல்லணும்னு இல்லை, டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் அது இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் ப்ரீவியஸ் குரூப் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ஆன்சர் ஷீட் கொடுத்துருக்காங்களோ அதே மாடலில் தான் டிஆர்பிக்கு வரப்போகுது. ஸோ அங்கே டிஸ்கிரிப்டிவ்க்கு வந்து 150 வேர்ட்ஸ் கொடுக்குறாங்க, 50 வேர்ட்ஸில் எழுத சொல்கிறாங்க, 250 வேர்ட்ஸில் எழுத சொல்கிறாங்க. ஸோ நமக்கு தான் 300 வேர்ட்ஸில் எழுத சொல்கிறாங்க. அதுலேயுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன் அவங்களெல்லாம் 150க்கு எழுத சொல்கிறாங்க, 250க்கு எழுத சொல்கிறாங்க, நமக்கு என்ன 300 வேர்ட்ஸு? அப்படி அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. எல்லாமே காரணத்தோடு தான் இங்கே வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தானே உங்களால் ஒரு அவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கண்டென்ட் டெலிவரியை நீங்கள் கொடுத்தா தான், எக்ஸாமில் கொடுத்தா தான் உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் வரும். இது எல்லாத்தையும் உங்களால் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கான டைம் கிடையாது. ஸோ நாங்கள் எங்களுடைய அகாடமியில் எல்லாத்தையும் அனலைசிஸ் பண்ணி நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட் எல்லாமே வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வந்து எங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸை வீடியோஸை நீங்கள் வந்து லோ காஸ்ட்டு தான் நாங்கள் அதில் போடுறோம். 199 இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மாஸ்டர் கிளாஸ்க்கு நாங்கள் 299 ஃபிக்ஸ் பண்ணோம். ஏன்னா மாஸ்டர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் வந்து லைவ் சப்போர்ட் கொடுத்தோம், லைவ் கிளாஸஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி அவங்க எஸ்ஏ ப்ராக்டிஸ் அவங்க வந்து கொடுத்து அதை அவங்க அப்லோட் பண்ணி அதை இவால்வேட் பண்ணி அதுக்கான அவுட்புட்டையும் நாங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதை மாதிரி மாஸ்டர் கிளாஸ் கேண்டிடேட்ஸுக்கு நாங்கள் நிறைய சர்வீசஸ் கொடுத்துருக்கோம், நிறைய ஆலோசனைகள் நிறையா கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை கொடுத்துருக்கோம், லைவ் சப்போர்ட் கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து நம்ம வந்து நிறைய டவுட்ஸ் கிளியரிங் செஷனு எல்லா விதத்துலையும் அவங்களுக்கு வந்து எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து கேரியர் ரிலேட்டடாக, இந்த ப்ரிப்ரேஷன் ரிலேட்டடாக இருக்கிற டவுட்ஸு எல்லாத்தையுமே நாங்கள் வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு உரிய ஃபீஸாக நாங்கள் 299 ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து இனி மெட்டீரியல்ஸ் மட்டுமே மற்றவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற இந்த ஸ்டடி மெட்டீரியல் பேக்கை நாங்கள் 199 தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 199ன்றது உங்களுக்கு லோ காஸ்ட்டு தான். ஸோ இந்த லோ காஸ்ட்டுக்கு உரிய பெனிஃபிட்டு, அதுக்குரிய மெட்டீரியல்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மெட்டீரியல்ஸை பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எதில் ஃபோக்கஸ்டாக நீங்கள் படிக்கணும் அப்படின்ற எல்லா விஷயமும் வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும். கையில் வந்து உங்களுக்கு வந்து ஹேண்டி மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய இந்த காணொலியோடைய முக்கியமான ஒரு கண்டென்ட்டாக நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இந்த மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸி மெத்தட் தான். நாங்கள் எங்களோட வெப்சைட் இருந்தால் கூட அதில் வீடியோ கோர்சஸாக இந்த கோர்ஸை கொடுக்கலான்னா கூட அது இப்போ இருக்கிற டைமில் வந்து உங்களுக்கு ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். நீங்கள் அக்சஸ் பண்ணுறதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு இந்த 5 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணுற டைமில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு அது சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏற்கனவே எடுத்த எங்கள் கிளாஸஸில் எடுத்த வீடியோ கிளாஸஸ் வந்து ஒரு 10 வீடியோ கிளாஸஸ் இருக்குது. அதனுடைய லிங்க்ஸை நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி எல்லா மெட்டீரியல்ஸும் கூகுள் ட்ரைவில் போட்டு வச்சுருக்கோம்.
அதனுடைய லிங்க்கையும் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறோம். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு வீடியோஸை பொறுத்தளவில் டவுன்லோட் பண்ண முடியாது, ஏன்னா 1 ஜிபிலேருந்து 3 ஜிபி வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் வாட்ச் பண்ணுற மாதிரியே நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கூகுள் ட்ரைவில் இருக்கிற வீடியோஸை நல்லா வாட்ச் பண்ணலாம். எஸ்பெஷலி எங்களோட செஷன் 1 வீடியோ, செஷன் 2 வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே, இந்த மாஸ்டர் கிளாஸ் வீடியோவை பார்த்தாலே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும், எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிடும். 3rd மாஸ்டர் கிளாஸ்லேருந்து நாங்கள் என்னென்னா ஒவ்வொரு கான்செப்டாக எடுத்திருக்கோம். அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஃபஸ்ட்டு கிளாஸ், அதுக்கு அடுத்தது இந்தியன் எக்கனாமி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி, அடுத்தது ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் எக்கனாமி ஆஃப் தமிழ்நாடு, என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ். 7 டாப்பிக்குன்னு சொன்னாலும் 7 டாப்பிக்கும் உங்களுக்கு தனித்தனி கொஷினாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் கம்மியாக தான் இருக்கும். என்னடா இவர் இப்படி சொல்கிறாரேன்னு நீங்கள் வந்து ஷாக் ஆகாதீங்க. நீங்கள் வந்து 3 டாபிக் படிச்சுக்கலாம், 2 டாபிக் படிச்சுக்கலாம், போய் எழுதிடலான்ற ஐடியாலெலாம் இருப்பீங்க. அப்படி அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுல என்ன ட்ராபேக்ஸ் இருக்குன்றதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மாஸ்டர் கிளாஸ்லேயும் அதை விரிவாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா டிஆர்பியை பொறுத்தளவில், டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு அவங்க வந்து டாபிக்ஸை கொடுத்தாலும் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா ஒவ்வொரு டாபிக்ஸையும் பிளெண்ட் பண்ணி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது தனி டாபிக் கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸை இந்தியன் எக்கனாமிக்குள்ளாரையும் உங்களால் கொண்டு வர முடியும், இந்தியன் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரிலையும் கொண்டு வர முடியும், இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளாரையும் கொண்டு வர முடியும். அதே மாதிரி வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கூட வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸை கொண்டு வர முடியும். ஸோ எல்லாத்துலேயும் கரண்ட் அஃபேர்ஸை கொண்டு வர முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்தியன் எக்கனாமின்னு ஒரு டாபிக் இருக்குது, ஓகேங்களா? இப்போ நம்மளோட ஜிடிபி க்ரோத் எப்படி இருக்குன்றது கரண்ட் அஃபேர். 2த்தையும் பிளெண்ட் பண்ணி உங்களால் கொஷின் கேட்க முடியுமா? முடியாதா? ஸோ அது மாதிரி தான் உங்களுக்கு குரூப் 1 எக்ஸாம்ஸ்லாம் அது மாதிரி கொஷின்ஸ் நிறைய அக்கறாக இருக்குது. ஸோ பிளெண்ட் பண்ணி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது கரண்ட் அஃபேர்ஸை. ஸோ அதே மாதிரி இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் உங்களால் பிளெண்ட் பண்ண முடியும். இப்போ கரண்ட்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமைத்தொகை கொடுக்குறாங்க, ஓகேங்களா? அந்த உரிமைத்தொகை ஏன் கொடுக்குறாங்க? அது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட எப்படி ரிலேட் ஆகுது? ஏன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு எல்லாருக்கும் சம உரிமை கொடுக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், இன்க்ளூசிவ் க்ரோத்துன்னு சொல்கிறோம். இன்க்ளூசிவ் க்ரோத்துன்றது நம்ம அதிகமாக நம்ம கவர்மெண்ட் அடாப்ட் பண்ணுற பாலிசி. அப்போ உமன்ஸையும் வந்து எக்கனாமிக்காக அவங்கள வந்து க்ரோத் பண்ணுறது. அதே மாதிரி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்த மைனாரிட்டி செக்டார்ஸுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கொடுக்கணும், அவங்களுக்கும் சம உரிமை உண்டு அப்படின்னு சொல்லும்போது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்கிற கான்செப்டையும் இப்போ இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸையும் உங்களால் வந்து என்ன பண்ண முடியும்? பிளெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டு பெண்கள் முன்னேற்றம் எப்படி தமிழ்நாடு எக்கனாமியை க்ரோ பண்ணுது அப்படின்னும் பிளெண்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி பிளெண்டிங் நிறைய பண்ண முடியும். அப்படி தான் கொஷின்ஸ் ப்ரீவியஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்திருக்கு. ஸோ அப்போ நீங்கள் எப்படி படிப்பீங்க? நான் இந்தியன் எக்கனாமியை மட்டும் ஃபோக்கஸ்டாக இந்தியன் எக்கனாமியில் என்னென்னலாம் இன்டெப்த்து கான்செப்ட் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா எப்படி உங்களால் ரிலேட் பண்ணி எழுத முடியும் கேட்குற கொஷின்? ஏன்னா 50 மார்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன கொஷின் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்களோ அதுக்கு ரெலவெண்ட்டாக நீங்கள் எழுதினா மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் வந்து கரெக்டாக அதுக்குரிய ஆன்சரை கொடுத்து மார்க்ஸை ஸ்கோர் பண்ண முடியும். இதோட எல்லா டெக்னிக்ஸையும் நாங்கள் எங்களுடைய மாஸ்டர் கிளாஸில் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு டாப்பிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எதோட வேணாலும் கம்பைன் பண்ண முடியும். யூபிஐ பேமெண்ட்ஸ் இருக்குது, அது ரீசெண்டாக உள்ள சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான், ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ் தான். அதை இந்தியன் எக்கனாமியோட பிளெண்ட் பண்ண முடியுமே, ஓகேங்களா? இந்தியன் எக்கனாமி வந்து யூபிஐ இன்ட்ரொடக்ஷன் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து நம்மளுடைய எக்கனாமி வந்து க்ரோ ஆகிருக்கு, எப்படி அது இன்க்ளூசிவ் க்ரோத்தை கொடுக்குது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு எஸ்ஏவை கேட்க முடியும். ஸோ நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கிற ஃபோக்கஸ் ஏரியா ஒன்றுத்துக்கும் நீங்கள் என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த 7 டாப்பிக்கும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த டாப்பிக்லாம் ப்ரீவியஸ் இந்த குரூப் எக்ஸாம்ஸ்லாம் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு எந்த லெவலில் அதை கேட்பாங்க அப்படின்றதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணி நாங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் நாங்கள் வந்து ஃபோக்கஸ் ஏரியான்னு ஒரு 6 to 10 டாபிக்ஸ் வரைக்கும் ஃபோக்கஸ் ஏரியா கொடுத்துருக்கோம். ஸோ ஃபோக்கஸ் ஏரியா மட்டும் நாங்கள் கொடுக்கல, நாங்கள் என்ன அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் நாங்கள் ஒரு டீப் ஷீட்டு கொடுக்குறோம், டீப் ஸ்டடி ஷீட்டுன்றது கொடுக்குறோம். ஸோ அந்த டீப் ஸ்டடி ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் ஜென்ரல் டாபிக், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் என்னென்னலாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணுன்றதை அதில் ஒரு டாபிக் கொடுத்துருக்கோம். 10 to 13 டாபிக்ஸ் வரைக்கும். இதே மாதிரி டீப் ஷீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலாபரேட்டாக நீங்கள் அந்த டாப்பிக்கில் படிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்களை, கீ பாயிண்ட்ஸை நாங்கள் கொடுத்துருக்கோம்.
ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸு பாடி ஆஃப் தி எஸ்ஸேல நீங்கள் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும், இன்ட்ரடக்ஷனை எப்படி கொடுக்கணும், கன்க்ளூஷனை எப்படி கொடுக்கணும், அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த டீப் ஸ்டடி ஷீட்டை படித்து இதனுடைய கான்செப்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டா அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை நீங்கள் வந்து இப்போ 3 டாபிக் நீங்கள் படிக்கிறதுக்கு சூஸ் பண்ணுறீங்க ப்ராட் டாபிக் அப்படின்னா அதில் அந்த ஒரு டீப் ஷீட்டை ஃபுல்லாக படித்து ஞாபகம் வச்சுக்கிட்டாலே உங்களால் நல்ல ஒரு அவுட்புட்டை உங்களோட எஸ்ஸேல கொடுக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு நாங்கள் அனாலிசிஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டிஆர்பி டிஎன்பிஎஸ்சியோட டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமில் என்ன முக்கியமாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாடோட ப்ரெசன்ட் ஸ்கீம்ஸு, தமிழ்நாடோட ப்ரெசன்ட் பாலிசிஸு, கரண்ட் அஃபேர்ஸு, அதே மாதிரி இந்தியாவோட ப்ரெசன்ட் ஸ்கீம்ஸு, பாலிசிஸு, இது எல்லாத்தையும் நீங்கள் எஸ்ஏயில் ரெலவெண்ட்டாக கொண்டு வரணும் அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த ஃபோக்கஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக உங்களுக்கு இருக்கணும் நீங்கள் படிக்கிறதுல. ஸோ அதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி எக்ஸாம்ஸில் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எங்களோட எல்லா மெட்டீரியல்ஸுமே எங்களோட எல்லா டிஸ்கஷனையுமே நாங்கள் கொண்டு போயிருக்கோம். ஸோ இதை மாதிரி இந்த டீப் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப்பிக்கை பொறுத்து 30 to 100 pages 120 pages இருக்கும். எல்லாமே கீ பாயிண்ட்ஸ் தான். நாங்கள் வந்து என்ன உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணல அப்படின்னா நூற்றுக்கணக்கான எஸ்ஸேவை உங்களுக்கு நாங்கள் கொடுக்கல. ஏன்னா அதை நீங்கள் உங்களால் படிக்கவும் முடியாது, அதுலேருந்து வருமானம் தெரியாது. அப்படியே அது ஃபுல் எல்லா இதையும் கவர் பண்ணாலும் நம்ம எதை படிக்கிறதுன்ற ஃபோக்கஸே நமக்கு இல்லாமல் எவ்வளோ எஸ்ஸேவை நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ டீப் ஷீட்டுன்றது வந்து உங்களுக்கு டீப் ஸ்டடி ஷீட்டுன்றது ஒரு ஷார்ட்கட் வேல எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாயிண்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு நீங்களாக ஒரு எஸ்ஸேயை ஃப்ரேம் பண்ணி எழுதுறதுக்கான எல்லா ஸ்ட்ரென்த்தையும் அந்த டீப் ஷீட் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் நாங்கள் கொடுக்குற டீப் ஷீட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதை ஒவ்வொரு டாப்பிக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொடுக்குறோம். நான் ஒரு சாம்பிள் டீப் ஷீட் கூட உங்களுக்கு நான் காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் எஸ்ஸே தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த எஸ்ஸேவையும் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ எங்கள் எஸ்ஸேவை பொறுத்தளவில் ஒவ்வொரு டாப்பிக்கும் 10 essays. 10 essaysனால் நாங்கள் ரேண்டமாக வந்து அந்த டாப்பிக்லேருந்து ஒரு 10 essays நாங்கள் கொடுக்கல. ஃபோக்கஸ் பண்ணி இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ப்ரீவியஸ் குரூப் எக்ஸாம்ஸில் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் இதெல்லாம் கேட்டிருக்காங்க, நமக்கு வந்து இதை கேட்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சர்டினிட்டி இருக்குன்ற மாதிரி தெரிகிற எஸ்ஸேஸு. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி எதுக்கு நமக்கு இந்த டிஸ்கிரிப்டிவை வைக்கிறாங்க, அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றதையும் மனசில் வச்சுக்கிட்டு நாங்கள் நிறைய கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு 10 ஃபுல் எஸ்ஸேவே நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த ஃபுல் எஸ்ஸேவும் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 7 டாப்பிக்கு 70 எஸ்ஸே உங்கள் கையில் இருக்கும். அதையும் நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அது இருக்கும் போது நாங்கள் அதையும் கொடுக்குறோம். டீப் ஷீட்டும் கொடுக்குறோம், ஒவ்வொரு டாப்பிக்கும் 10 எஸ்ஸேவும் கொடுக்குறோம். அதே மாதிரி கொஷின் பேங்க்கும் கொடுக்குறோம். ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு 15 கொஷின் அந்த கான்செப்டை நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறோம். நீங்கள் 3 டாபிக் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா உங்களால் ஒரு 45 கொஷினுக்குள்ளே எஸ்ஸேவோட பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்க முடியுமா? அது 45 நீங்கள் நூற்றுக்கணக்கான எஸ்ஸேவை படிக்கிறதுக்கு 45 எஸ்ஸே உங்களுக்கு பெஸ்ட்டு தானே. இல்லை 45 எஸ்ஸேவே என்னால் படிக்க முடியாது அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எங்களோட டீப் ஷீட் எடுத்து அந்த 3 டாப்பிக்கான என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணணும்னு கீ பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. என்னால் சென்டென்ஸாலாம் அவ்வளோ இதை எஸ்ஸேவை ஞாபகம் வச்சுக்க முடியும்னா அதை வந்து நீங்கள் படித்து வச்சுக்கலாம். ஸோ இதை மாதிரி எல்லா வகையிலையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு மெட்டீரியலாக தான் இதை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அதே மாதிரி நாங்கள் வந்து ஒரு வித்யாபூன் அகாடமி சார்பாக வந்து டிஆர்பி மாடல்லே ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஆன்சரை எழுதுறதுக்கான ஒரு ஒர்க் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தோ இல்லை ஜெராக்ஸ் எடுத்தோ கூட அதில் வந்து நீங்கள் வந்து எழுதி பார்த்தீங்கன்னா 300 வேர்ட்ஸுக்கு எப்படி வருது எஸ்ஸே அப்படின்றத வந்து நீங்கள் அதில் எழுதி பார்த்துக்கலாம். இல்லை நாங்கள் கொடுக்குற எல்லா எஸ்ஏ சாம்பிள்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 70 எஸ்ஏ 7 டாப்பிக்கு நாங்கள் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா அதுவே 280 330 வேர்ட்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். என்ன 300 வேர்ட்ஸ்ன்னு சொன்னாங்க, நீங்கள் என்ன இது 280 to 330 சொல்கிறீங்கன்னு நீங்கள் யோசிக்காதீங்க. யாராலையும் 300 வேர்ட்ஸ் எக்ஸாக்டாக எண்ணி எழுத முடியாது. நம்மளாம் வந்து ரோபோட் கிடையாது. ஸோ 300 வார்த்தை எண்ணியெல்லாம் எழுத முடியாது. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 300 வார்த்தைக்கு மிகாமல் எழுதணும்னு சொல்கிறது என்ன அப்படின்னா ஃபோக்கஸ்டாக நீங்கள் ஒரு டாப்பிக்கை வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் அந்த இதை கொடுக்கறது. ஸோ அவங்க கொடுக்குற ஆன்சர் ஷீட்டே அப்படி தான் இருக்கும். அதுக்குள்ளார தான் நீங்கள் எழுத முடியும். ஸோ அதுக்குள்ளார எழுதுகிற அளவுக்கு நம்ம வந்து 300 வேர்ட்ஸ் 330 வேர்ட்ஸ் வரைக்குமே எழுதலாம். ஸோ 280 to 330 வேர்ட்ஸ் வரைக்குமே நம்மளோட எஸ்ஸே எல்லாமே அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அந்த எஸ்ஸேவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி எக்ஸீட் ஆகாமல் அவங்களோட லிமிட்டை எக்ஸீட் ஆகாமையும் உங்களால் வந்து எஸ்ஸேவை எழுத முடியும். ஸோ எதுக்கும் நீங்கள் பயப்படாதீங்க. எல்லாமே வந்து நம்மளுடைய மாஸ்டர் கிளாஸ் கேண்டிடேட்ஸ்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு மாஸ்டர் கிளாஸை ப்ரொவைட் பண்ண முடியலைன்னா கூட இந்த ரெக்கார்டட் மாஸ்டர் கிளாஸ்லேயே உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா ரெக்கார்டட் மாஸ்டர் கிளாஸ்ன்றது வந்து நாங்கள் லைவாக எடுத்த கிளாஸஸோட ரெக்கார்டிங்ஸ் தான். ஸோ எங்களோட மெட்டீரியல்ஸும் அவங்களுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுறோமோ அதே தான் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம்.
ஸோ அதனால் வந்து எங்களோட லைவ் சப்போர்ட் இல்லைனா கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கிடைக்கும், ஃபோக்கஸ்டு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கிடைக்கும், டார்கெட்டட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். நான் நீங்கள் வந்து நினைக்கலாம் நான் வந்து இவ்வளோ புக்கு வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. அந்த புக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1000 எஸ்ஏஸ்லாம் உள்ள புக்கெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. 1000 எஸ்ஏஸ் எப்படி ஒரு கேண்டிடேட்டால் டூ மந்த்ஸில் படிக்க முடியும்னு எனக்கு தெரியவே இல்லை. நமக்கு என்ன வரும்னு தெரியாதப்ப இதை எப்படி நம்ம வந்து இது பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஒரு எஸ்ஏவை படிக்கும் போது கண்டென்ட் நமக்கு நிறைய இருக்குது. ChatGPTயில் போட்டிங்கன்னா அது கொடுக்காத கண்டென்ட்டா, ஜெமினியில் போட்டால் அது கொடுக்காத கண்டென்ட்டா, ஸோ ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது. நம்ம ஃபோக்கஸ்டாக இவால்வேட்டர்ஸோட மைண்ட் செட்லேருந்து நம்ம வந்து எஸ்ஏவை எழுதினா தான் நமக்கு மார்க் கிடைக்கும். ஸோ அதனால் அந்த அனாலிசிஸ்லாம் நம்ம ப்ரிப்ரேஷனுக்கு முன்னாடியே பண்ணி அப்படி தான், இதுக்கு பேர் தான் ஃபோக்கஸ்டு ப்ரிப்ரேஷன். ஸோ வளவலன்னு எல்லாத்தையும் படித்து டைமை வேஸ்ட் பண்ணி ஒன்றுமே ஞாபகம் இல்லாமல் போய் உட்காந்துருக்கிறதுக்கு ஃபோக்கஸ்டாக லிமிட்டடாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் நம்ம ஸ்மார்ட்டாக எழுதுறது, இது முக்கியமான ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா. ஸோ எங்களுடைய மாஸ்டர் கிளாஸ் வீடியோஸ் அது உங்களுக்கு தெளிவாகவே சொல்லும். அதே மாதிரி எங்களோட மெட்டீரியல்ஸும் அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்னும் ஒரு ரெக்வஸ்ட் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தமிழில் வேணும்னு கேட்குறாங்க. எங்களுடைய மாஸ்டர் கிளாஸ் மெட்டீரியல்ஸு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தமிழையும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். என்ன சொல்லப்போனால் தமிழில் சஃபஸ்டிகேட்டடாகவே வந்து டீப் ஷீட்லாம் இருக்குது. ஸோ அந்த தமிழ் கேண்டிடேட்ஸுக்கு நாங்கள் தமிழையும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷும் கிடைக்கும், தமிழையும். இங்கிலீஷிலே எழுதுகிறவங்க கூட தமிழை வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக படித்து கூட நீங்கள் வந்து உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கை பெட்டராக நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரி எல்லா ஒரு அட்வான்டேஜோடு எங்களுடைய இந்த நடந்து முடிஞ்ச மாஸ்டர் கிளாஸோட மெட்டீரியல்ஸை வந்து நாங்கள் ஓப்பனாக ப்ரொவைட் பண்ணுறோம். லோ காஸ்ட் 199. நீங்கள் வேணும்னா சிம்பிளாக நீங்கள் வந்து நாங்கள் QR கோடு கொடுக்குறோம். நீங்கள் அதில் பே பண்ணிவிட்டு பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் நாங்கள் கொடுக்குறோம். அதில் கொடுத்திங்கன்னா நாங்கள் லிங்க்ஸை அனுப்பிவிடுவோம். எல்லாமே லிங்க்ஸ் தான் இருக்க போகுது. வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு 10 லிங்க்ஸு ப்ளஸ் மெட்டீரியல்ஸ்க்கான ஒரு லிங்க் 11 லிங்க் தான். உங்களுக்கு தேவையான எல்லாமே உங்களுக்கு அதில் கிடைக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷனில் இருக்கிறவங்க, இன்னமும் கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்க, அதே மாதிரி என்கிட்ட நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது, இன்னும் மற்ற அகாடமிலையும் நான் போயிட்டுருக்கேன், எனக்கு ஒரு வேல்யூ அடிஷன் வேணும், ஒரு ஃபோக்கஸ் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் இந்த கிளாஸ் வந்து எங்களோட மெட்டீரியல்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 199 ருபீஸ்ன்றது கொஞ்சம் நாமினலான காஸ்ட் தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு தேவையானவங்க வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எங்களுடைய வாட்ஸ்அப்லேயோ இல்லை நாங்கள் வந்து இதுக்கான QR கோடோ இல்லை பேமெண்ட் இன்ஃபர்மேஷனையும் நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்ன ப்ரொசீஜர்ன்றதை கொடுத்துட்றோம். நீங்கள் அதுபடி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் பே பண்ணி இந்த மெட்டீரியல்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு வந்து என்ன மெட்டீரியல்ஸ் இருக்குன்றதை நான் வந்து ஒரு சாம்பிள் டீப் ஷீட்டு, நாங்கள் எப்படி கொஷின்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் சாம்பிள் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து அதுலேருந்தே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இங்கே நாங்கள் ஸ்க்ரீனில் காட்டுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி. ஸோ இதுக்கான டீப் ஷீட் வந்து ஒரு சாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நாங்கள் எல்லா டாப்பிக்குமே ஃபோக்கஸ் டாபிக் வந்து ஒரு 10 டாபிக்ஸ்லேருந்து 13 டாபிக்ஸ் வரைக்குமே நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜியில் வந்து முக்கியமாக வந்து கேட்கக்கூடிய கொஷின் பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் பற்றி ஒரு கொஷின் வந்து கண்டிப்பாக அந்த டாபிக் வந்து இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. ஸோ நம்ம காலநிலை மாற்றம், அதனுடைய காசஸ் என்ன, அதனுடைய தாக்கங்கள் என்ன அப்படின்றத இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த டாப்பிக்கில். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எஸ்ஏவை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் எஸ்ஏ வந்து டிஆர்பி டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம்ஸில் எழுதும் போதும் நமக்கு தமிழ்நாடு ரிலேட்டடாக, இந்தியா ரிலேட்டடாக அந்த பர்டிகுலர் டாப்பிக்கு என்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, என்ன பாலிசிஸ் இருக்குது, என்ன பிரின்சிபல்ஸ் இருக்குது, என்ன ஆக்ஷன்ஸ் இப்போ நடந்துகிட்டு இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸில் என்ன இருக்குன்னு இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம எழுதணும். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த டீப் ஷீட்டில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு கீழே இருக்கிற டாப்பிக்கு. ஸோ இது வந்து எதுக்கு எந்த வகையில் இது வந்து இந்த டாபிக் வந்து டிஆர்பி டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட்ன்றதை உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி சொல்லியிருக்கோம் இந்த டாப்பிக்கோட இம்பார்ட்டன்ஸு. ஸோ நேஷ்னல் டெவலப்மெண்ட்டு, நம்மளுடைய தேசிய வளர்ச்சி, அதே மாதிரி சுற்றுச்சூழல் நிர்வாகம், அதே மாதிரி பேரிடர் மேலாண்மை, விவசாயம், பொருளாதாரம், இது எல்லாத்துக்குமே வந்து எல்லாத்துலேயும் தாக்கத்தை ஏற்படுத்துறது வந்து இந்த காலநிலை மாற்றம். ஸோ இந்த காலநிலை மாற்றத்துக்கான காரணங்கள்லாம் என்னென்ன, அதே மாதிரி அது எந்த மாதிரி தாக்கங்களை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்துது, அதே மாதிரி வந்து நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அது ரிலேட்டடாக என்னென்ன மெஷர்ஸ்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றது தான் நம்மளுடைய முக்கியமான ஒரு டிஸ்கஷன் இந்த காலநிலை மாற்றத்தில்.
ஸோ இதில் வந்து நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா கோர் கான்செப்டை சிம்பிள் டெஃபினேஷன்ஸாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சிம்பிள் டெஃபினேஷன்ஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கும் போது இது ரிலேட்டடாக எஸ்ஏ வரும்போது நீங்கள் ஈஸியாக படித்து ஞாபகம் வச்சு எழுதலாம். ஸோ நம்மளுடைய டீப் ஷீட்டோட பர்பஸே அதுதான். ஸோ காலநிலை மாற்றம் ரிலேட்டடாக எப்படி வேணாலும் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் உங்களுக்கு எஸ்ஏ வரலாம். ஸோ இந்த கோர் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வர்ற கொஷினுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நம்ம கிளைமேட் சேஞ்ச்னால் என்னென்னு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி புவி வெப்பமயமாதல் அதை பற்றி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து நமக்கு பசுமை இல்ல வாயுக்கள் பற்றி கொடுத்துருக்கோம். இதனுடைய சிம்பிள் கார்பன் ஃபுட் பிரிண்ட்னா என்ன, இப்போ நிறைய நமக்கு வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து நிறைய நமக்கு வந்து காலநிலை மாற்றம் தொடர்பான மாநாடுகள் எல்லாமே நடக்குது, உலக அளவில் நடக்குது. அதே மாதிரி ஐக்கிய நாடுகள் சபையும் வந்து காலநிலை மாற்றத்துக்கான விஷயங்களை வந்து பண்ணுது. ஸோ நம்ம வந்து உலக அளவில் என்ன நமக்கு வந்து காலநிலை மாற்றத்துக்கான ஆக்ஷன்ஸை எடுக்கணுமோ அதை இந்தியாவிலையும் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை குறைக்கிறது. அப்போ அந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்னா என்ன அப்படின்றத கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த கிளைமேட் சேஞ்சுக்கான காசஸ் என்ன, கிளைமேட் சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 2 வகையாக நடக்கலாம். ஒன்று ஹியூமன்ஸால் நடக்கலாம், இல்லை நேச்சுரல் காசஸ்னால நடக்கலாம். ஹியூமன்ஸால் நடக்கிற இந்த காலநிலை மாற்றம் தான் அதிகம். நம்ம பண்ணுற இந்த வாகனங்கள் யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து வர புகை, இண்டஸ்ட்ரியிலேருந்து வர புகை, இதை மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதனுடைய காசஸ் என்னன்னு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து சமூக பொருளாதார தாக்கங்கள் என்ன, காலநிலை மாற்றத்தால் சமூகத்தில் பொருளாதாரத்தில் என்ன மாதிரியான இம்பேக்ட்ஸ்லாம் ஏற்படும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் காலநிலை மாற்றத்தால் என்னென்ன தாக்கங்கள்லாம் ஏற்படுத்திருக்குன்றதை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கிளைமேட் சேஞ்சோட இம்பேக்ட்ஸ் தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக என்ன நடந்திருக்கு அப்படின்றத கொடுத்துருக்கோம். இந்தியாவோட பாலிசி என்ன, இதை மாதிரி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு இந்த காலநிலை மாற்றத்துக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்ஸை கொடுக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணுறோம், தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சேலஞ்சஸ், காலநிலை மாற்றத்தில் என்னென்ன சவால்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்கோம். எப்படி நீங்கள் சாம்பிள் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும், எப்படி சாம்பிள் பாடி பாயிண்ட்ஸ் எழுதணும், எப்படி வந்து நீங்கள் கன்க்ளூஷன் கொடுக்கணுன்றதை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா காலநிலை மாற்றம், அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றுச்சூழலில் இருக்கிற சவால்கள், இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக அதே மாதிரியே கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு எஸ்ஏவை எழுதுகிற அளவுக்கு ஒரு எஸ்ஏல இது தொடர்பாக எஸ்ஏ வந்தது அப்படின்னா நீங்கள் என்ன எழுதணுன்றதை கொடுத்துருக்கோம். இப்போ ஜிடிபியோட எப்படி வந்து இந்த காலநிலை மாற்றம் வந்து இம்பேக்ட் பண்ணுது, அது மாதிரிலாம் கொடுத்துருக்கோம். கவர்மெண்ட் என்ன மாதிரி, இந்தியன் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து இதுக்கு வந்து முன்னெடுத்திருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஏன்னா டிஆர்பிஎஸ்சியில் இதெல்லாம் நீங்கள் வந்து எழுதணும். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸு. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்க்குறது வந்து பொல்யூஷன் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், திடக்கழிவு மேலாண்மை இருக்குது. அதே மாதிரி வந்து சுற்றுச்சூழல் மாசு இருக்குது. இதெல்லாம் என்விரான்மெண்ட் அண்ட் ஈக்காலஜியில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய பாயிண்ட்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து நாங்கள் வந்து பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கோம். ஸோ இதனுடைய இம்பேக்ட் என்ன, தமிழ்நாட்டில் இதனுடைய இம்பேக்ட் என்ன, இதில் என்ன இதுவுமே வரும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பயோ மைனிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறது கொடுங்கையூர், பெருங்குடி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் செயல்படுத்துகிறாங்க. சாலிடு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, திடக்கழிவு மேலாண்மை எப்படி பண்ணுறாங்க. அதே மாதிரி பயோமெடிக்கல் வேஸ்ட் இருக்குது. இப்போ வந்து கேரளாலேருந்துலாம் பார்த்திங்க அப்படின்னா மருத்துவ கழிவுகளை கொட்டுறாங்க. மின்னணு கழிவுகளை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, அதனுடைய கவர்மெண்ட் பாலிசிஸ் என்ன. ஸோ இதை மாதிரி தமிழ்நாடு ஃபோக்கஸாக நீங்கள் என்ன படிக்கணும், டிஆர்பிஎஸ்சியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, இதை மாதிரி அவங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கும் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். அதேமாதிரி புதுப்பிக்கத்தக்க எனர்ஜி, மரபுசாரா ஆற்றல், இதெல்லாம் இப்போ நம்ம ரொம்ப படிச்சுட்ருக்கோம். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் உள்ள டாப்பிக்கு. நம்ம வந்து தமிழ்நாடை பொறுத்தளவில் காற்றாலை மின்சாரம், அதே மாதிரி வந்து சோலார் திறன் உற்பத்தி, இதிலெல்லாம் வந்து முன்னணியில் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடு, அது நம்ம வந்து எந்த 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 ஒரு கொள்கையின் கீழே இதெல்லாம் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத டீட்டெயிலாகவே கொடுத்துருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு சாம்பிள் தான் காட்டுறேன். உங்களுடைய மாஸ்டர் கிளாஸை நீங்கள் பார்க்கும்போதும் வீடியோ ரெக்கார்டிங்ஸை பார்க்கும்போதும் இந்த பர்டிகுலர் டீப் ஷீட்டை பார்க்கும்போதும் உங்களுக்கு நல்லாவே புரியும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்திங்கன்னா இந்தியாவோட இப்போ G20 நாடுகளோட தலைமைத்துவத்தை இந்தியா வந்து ரீசெண்டாக வந்து இப்போ எடுத்திருந்தாங்க. ஸோ அப்போ இந்தியா வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் பண்ணுது, அதோடைய விஷயங்கள் எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கோம். இது கரண்ட் அஃபேர்ஸில் வருது. ஸோ இந்தியா என்ன மாதிரியான பாலிசியை வந்து என்னென்ன பாலிசியெல்லாம் அவங்க வந்து இந்த G20 மாநாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, ஸோ எதெல்லாம் வலியுறுத்தினாங்க அப்படின்றத கொடுத்துருக்கோம். G20 டெல்லியில் நடந்த மாநாட்டில் நடந்த டிக்ளரேஷன், இதை மாதிரி நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே நாங்கள் பேராகிராஃப்ஸாக கொடுக்கல.
பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் எஸ்ஏவோட பாடியில் என்ன பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணணும், இது ரிலேட்டடாக கொஸ்டின் வந்தால் எப்படி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும், கன்க்ளூஷன் கொடுக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், அந்த மாநாடு வந்து சுற்றுச்சூழல் ரிலேட்டடான காலநிலை மாற்றத்துக்கான மாநாடுகள் அது வருஷம் வருஷம் நடக்குது. எங்கெங்கே எப்பப்போ நடந்தது, அதில் அந்த மாநாடுகள் அந்த மாநாடுகளோட அவுட்புட் என்ன அப்படின்றத கொடுத்துருக்கோம். நிறைய டார்கெட்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய அதுக்கான ஆக்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். இதை மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வந்து நாங்கள் வந்து ரொம்பவே வந்து ஃபோக்கஸ்டாக கொடுத்துருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸில். அதே மாதிரி ஜியோ பாலிட்டிக்ஸ், புவி சார்ந்த அரசியல் பற்றி நம்ம வந்து நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கோம், லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டீப் ஷீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் நாங்கள் கொடுத்துருக்கிற டீப் ஷீட்டு. இதனுடைய பேஜஸ் பார்த்தீங்கன்னா 96 பேஜ் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் அண்ட் ஈகாலஜி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 78 டீப் ஷீட் இருக்குது. பட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோர் கான்செப்ட், ஃபோக்கஸ்டு கான்செப்ட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டீப் ஷீட் பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட டீப் ஷீட்டு. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய ப்ரியாம்பிள் பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட கோர் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதே மாதிரி தமிழ்நாடு இப்போ இருக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் இப்போ கொண்டு வருது. மகளிர் சுய உதவிக்குழு இருக்குது, அதே மாதிரி ஃப்ரீ பஸ் ட்ராவல் இருக்குது, அதே மாதிரி பெரியாரோட ரீஃபார்ம்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட வர்றது. அதே மாதிரி நம்மளுடைய மாடர்ன் ஹிஸ்ட்ரின்னு சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மாடர்ன் ஹிஸ்ட்ரி தான். ஸோ அதை லிங்க் பண்ணியும் நீங்கள் நிறைய வந்து படித்து வச்சுக்கணும். என்னென்ன மாதிரியான ஆர்டிக்கல்லாம் இருக்குது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில், அந்த ஆர்டிக்கல் இதெல்லாம் நம்ம வந்து முக்கியமாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லா ஆர்டிகல்ஸையும் நம்ம இங்கே கொடுக்கல. முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே ஆகணும் இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் அப்படின்ற ஆர்டிக்கல் நேம்ஸு. அதே மாதிரி தமிழ்நாடோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இந்தியாவோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு, இந்த தமிழ்நாடு இந்தியாவில் கரண்ட் அஃபேர்ஸ் நடக்கும் போது இந்த ஆர்டிக்கல்லாம் எப்படி வந்து உங்களுக்கு லிங்க் ஆகுது. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ஸு, இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட பாதுகாக்கிறதுக்கு முக்கியமான சில ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வந்து நமக்கு உதவி செஞ்சது. அது எல்லாமே வந்து நம்ம இதில் கொடுத்துருக்கோம். இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து புட்டாசுவாமி கேஸில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஒரு நபரோட தனி உரிமைன்றது அவங்களோட அடிப்படை உரிமைன்னு சொன்ன கேஸ் வந்து புட்டாசுவாமி கேஸு. இதை மாதிரி நிறைய நம்ம கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு கவர்னன்ஸோட லிங்கேஜஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநில கொள்கைகளோட இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துருக்கோம். அதனுடைய கீ ஃபீச்சர்ஸ் என்ன, அதே மாதிரி வந்து இதை அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான சட்டங்கள் என்னென்னலாம் வந்தது, சுப்ரீம் கோர்ட் எப்படி இதை பாதுகாத்தது, நம்ம என்ன கொள்கையை மாநில அரசு ஃபாலோ பண்ணுது, அதே மாதிரி நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டீப் ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா 32 பேஜ்க்கு வரும். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் டீப் ஷீட்டு கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ இது எல்லாமே நாங்கள் ஃபோக்கஸ்டாக நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற எஸ்ஏ, நம்ம சொன்னோம் இல்லையா, ஒவ்வொரு டாப்பிக்கும் நாங்கள் வந்து 10 எஸ்ஏஸ் ஃபுல் ஃபார்மேட்டோட எஸ்ஏஸ் கொடுத்துருக்கோன்றத நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஏக்கான கொஷின். டிஸ்கஸ் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ரியாம்பிள் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இன் ஷேப்பிங் மாடர்ன் வெல்ஃபேர் கவர்னன்ஸ். இது ப்ரியாம்பிளை பற்றி சொல்கிறது இல்லை, நம்மளுடைய இப்போ உள்ள மக்கள் நல அரசை வந்து வடிவமைக்கிறதுல இந்த ப்ரியாம்பிளோட நம்மளுடைய அரசியல் அமைப்போட தாக்கங்கள் என்ன, எப்படி அதை ஷேப் பண்ணியிருக்குன்றதை நம்ம கொடுக்குறோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் ஒன்று இருக்குது. அதே மாதிரி பாடி பார்ட்டில் ஒவ்வொரு எஸ்ஏமும் ஒரு 10 எஸ்ஏ கொடுத்துருக்கோம். கன்க்ளூஷன் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு அண்ட் இந்தியன் லிங்கேஜை கொடுத்து கரண்ட் அஃபேர்ஸை கொடுத்து தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த கொஷினை ஒரு சாம்பிளாக எடுத்து பாருங்கள். இவால்வேட் தி ரெலவன்ஸ் ஆஃப் டைரக்டிவ் பிரின்சிபல் இன் கான்டெம்பரரி இந்தியன் பாலிசி மேக்கிங். தற்காலத்தில் நம்மளுடைய மாநில கொள்கைகளை வந்து பயன்படுத்தி ஒரு பாலிசியை நம்ம வந்து டிரைவ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து நம்மளுடைய மாநில கொள்கைகளோட விஷயங்களும் நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டோட பாலிசி மேக்கிங்கும் எப்படி வந்து ரிலேட் ஆகுது அப்படின்றத ஒரு கொஷினாக நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய கேர்ஃபுல்லி செலக்டட் எஸ்ஏஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கொஷின் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அரசியல் அமைப்பு மதிப்பீடுகள், வேல்யூஸை எப்படி சுப்ரீம் கோர்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, என்னென்ன வந்து கேசஸ்லாம் இருந்தது, லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸு, இதை மாதிரி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், இது இப்போ தற்காலத்தில் உள்ள சேலஞ்ச்.
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டாட்சின்னு சொல்கிறோம் இல்லையா, கூட்டாட்சின்றது இந்தியாவுக்கு முக்கியம். இப்போ அந்த கூட்டாட்சியில் என்னென்னலாம் வந்து சவால்கள் இருக்குது வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து கூட்டாட்சி பத்தி உங்களுக்கு கோஆப்பரேட்டிவ் ஃபெடரலிசம்னா என்னன்னு தெரியணும். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல அது வந்து அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியணும். அதனோட சேலஞ்சஸ் என்ன? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்ஸேவா குடுத்துருக்கோம். ஸோ நாங்க எஸ்ஸேவ வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு குடுக்கும்போதுமே, நாங்க வந்து அனாலிசிஸ் பண்ணி, டிஆர்பில எப்படி கேட்பாங்க, இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத ரிலேட் பண்ணி தான் குடுத்துருக்கோம். இது ஒரு சாம்பிள் எஸ்ஸே. இது வந்து எஸ்ஸே தான். ஸோ நாங்க உங்களுக்கு டீப் ஷீட்டும் குடுப்போம் ஒவ்வொரு டாபிக்கும். ஒவ்வொரு ப்ராட் டாபிக்கும். அதே மாரி ஒரு 10 எஸ்ஸேஸ் ஃபுல் எஸ்ஸேஸுமே நம்ம குடுக்குறோம். அதே மாரி இந்தியன் எக்கனாமிக்கு உள்ள டீப் ஷீட்டு. இதில ஒரு 71 பேஜ் இருக்கு. ஸோ இதில எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க ஞாபகம் வச்சுக்கிற மாரியான கீ பாயிண்ட்ஸ்லாம் தான் குடுத்துருக்கோம். என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு? ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமு, ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸு. ஏன்னா ஹெல்த்தும் நம்மளுடைய எக்கனாமியும் ரிலேட்டட். இத மாரி நெறைய விஷயம் நான் சாம்பிளுக்காக சொல்றேன். எங்களுடைய கிளாஸஸையும் இந்த ஷீட்டையும் நீங்க படிக்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்தியன் எக்கனாமிய எடுக்கும்போது, நம்ம வந்து எத பத்தியும் பேசணும் அப்டின்னா, நமக்கு விவசாயம் சார்ந்த பொருளாதாரம் பத்தி பார்க்கணும். அதே மாரி விவசாயத்தோட பங்கு பொருளாதாரத்தில என்னன்னு பார்க்கணும். அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு கிராமப்புற பொருளாதாரம். ஸோ அத பத்தியும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் பொருளாதாரத்தில. ஸோ இதனோட சேலஞ்சஸ் என்னென்ன இருக்கு? என்னென்ன ரீஃபார்ம்ஸ் வந்து கீ அக்ரிகல்ச்சரல் ரீஃபார்ம்ஸ் வந்து கவர்மெண்ட் எடுத்திருக்கு? என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கீ பாயிண்ட்ஸா குடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்தியன் எக்கனாமில உள்ள டீப் ஷீட்டு. ஸோ இதையும் வந்து நாங்க தமிழ்லயும் நாங்க வந்து இந்த டீப் ஷீட்டையும் ப்ரொவைட் பண்றோம். போத் இன் தமிழ். ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு அ ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமி. தமிழ்நாட்டோட வரலாறு மற்றும் பொருளாதாரம் ஒரு டாபிக்கா இருக்கு. ஸோ அப்ப வந்து அதுல என்னென்னலாம் நாங்க வந்து குடுத்துருக்கோம். இப்ப சங்க காலத்த பத்தி நெறைய வராது. நமக்கு ஹிஸ்ட்ரின்னு சொன்னாலே இப்போ வந்து எக்ஸாம்ஸ்ல வர்றது எல்லாமே வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி தான். ஆனா நம்மளுடைய இதுல வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, சங்க காலத்துல உள்ள கொள்கைகள் எப்படி நம்மளுடைய கரண்ட் பொருளாதார வளர்ச்சிக்கு ஃபிட் ஆவுது, நம்மளுடைய மாடர்ன் ஹிஸ்ட்ரில அது எப்படி ஃபிட் ஆவுது அப்டின்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ சங்ககால வரலாற்றோட முதன்மை ஆதாரங்கள்லாம் என்ன? அதேமாரி சங்க காலத்தில வந்து எந்த அளவுல வந்து நம்மளுடைய சமூகம் வந்து கட்டமைக்கப்பட்டிருந்தது? வேளாண்மையோட இது எப்படி இருந்தது? வணிகம் எப்படி இருந்ததுன்னு அது ஒரு டாபிக்கா குடுத்துருக்கோம். மத்த எல்லா டாபிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, மாடர்ன் ஹிஸ்டரியோட தான் வரும் உங்களுக்கு. சுயமரியாதை இயக்கம் வந்து மாடர்ன் தமிழ்நாடு ஹிஸ்டரி. சுயமரியாதை இயக்கத்த பத்தி குடுத்துருக்கோம். அது எந்தெந்த வகையில வந்து தமிழ்நாட்டோட லிங்க் ஆயிருக்கு. தமிழ்நாடு பொலிட்டிக்கல்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? சமூகத்தில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? அத மாரிலாம் குடுத்துருக்கோம். ஸோ இது வந்து இதில பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டாபிக் இதே மாரியே இருக்கும். மாதிரி, அ முன்னுரை, முடிவுரை. அதே மாரி திராவிட இயக்கம். திராவிட இயக்கமும் மாடர்ன் தமிழ்நாடு ஹிஸ்டரியில வருது. திராவிட இயக்கங்கள பத்தின கொஸ்டின்லாம் உங்களுக்கு நமக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ்ல வரும். ஸோ அத பத்தி குடுத்துருக்கோம். திராவிட இயக்கத்தோட மையக் கருத்து என்ன? முன்னுரை எப்படி குடுக்கணும்? தோற்றம், பின்னணி என்ன? திராவிட கழகத்தோட. அதே மாரி முக்கிய கட்டங்கள், திராவிட அ இயக்கங்களோட முக்கிய கட்டங்கள் என்ன? ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சமூக சீர்திருத்த களத்தில இயங்குனது வந்து, அப்புறம் பண்பாடு, அப்புறம் மொழியியல் களத்தில இயங்குனது. அதுக்கப்புறம் 1950க்கு அப்புறம் அரசியல் தளங்கள்ல இந்த திராவிட கொள்கைகள் வந்து அ செயல்பட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் சமூக நீதி அ மற்றும் சமத்துவ கொள்கைகள் எப்படி வந்து நம்மளுடைய கவர்ன்மென்ட் ஸ்கீம்ல எப்படி அது ரிஃப்ளெக்ட் ஆகுது? அதெல்லாம் வந்து இதில குடுத்துருக்கோம். ஸோ இத மாரி நெறைய இருக்கு. தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ல டீப் ஷீட்டையும் உங்களுக்கு நாங்க சொஃபஸ்டிகேட்டடா தான் குடுத்துருக்கோம். காமராஜர் ஆட்சி, காமராஜர் ஆட்சி காலத்தில நடந்த விஷயங்கள். ஏன்னா, இது எல்லாமே தற்கால ஹிஸ்ட்ரி. தமிழ்நாடோட நலத்திட்டங்கள், அப்புறம் சமூக நீதி. இத பத்தியும் நம்ம வந்து குடுத்துருக்கோம். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க படிச்சு ஞாபகம் வச்சுக்கிற விஷயங்கள். இப்ப தமிழ பொறுத்தளவுல இது 105 பேஜுக்கு இருக்கு. தமிழ்நாடோட தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி எப்படி இருக்கு? ஹிஸ்டரி அண்ட் எக்கனாமி ஆஃப் தமிழ்நாடுன்றபோது, அதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ நாங்க ஃபோக்கஸ்டா ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து ஹெவியா குடுக்காம, உங்களுக்கு வந்து நீங்க வந்து படிச்சு ஞாபகம் வச்சுக்கிற வகையில குடுத்துருக்கோம். தமிழ்நாட்டோட நீர் மேலாண்மை, நதி பிரச்சனைகள், தமிழ்நாட்ல சுதந்திர போராட்டத்தோட பங்கு, பெண்களோட பங்கு, தமிழ்நாட்டோட பங்கு. ஏன்னா, அதெல்லாம் தமிழ்நாடு ஹிஸ்டரியில வரும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டோட வேளாண்மை பொருளாதாரம் எப்படி இருக்கு? அதில உள்ள அமைப்பு எப்படி இருக்கு? சவால்கள் என்ன? சீர்திருத்தங்கள் என்ன?
இது போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லையும் நம்ம கொடுத்துருக்கோம். தமிழில் படிக்கிறவங்களுக்கு இங்கே தமிழை யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சரல் ரிலேட்டடாக என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்கு அப்படின்றதும் இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இந்தியன் கவர்மெண்ட் என்ன கொடுக்குதுன்றதையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய எஸ்ஐயில் கொண்டு வரதுக்கான பாயிண்ட்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து மகளிர் சுய உதவி குழுக்களோட பங்குகள். ஸோ ஒவ்வொரு கொஷினையும் நீங்கள் வந்து அதே கான்செப்ட் ஒன்று தான், ஆனால் அதை வெவ்வேறு ஆங்கிளில் கேட்கும் போது இது எல்லாத்தையும் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க எந்த மாதிரி கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இதில் வந்து பாருங்கள், தலைப்பு 11 என்ன கொடுத்துருக்கோன்னா, நகரமயமாக்கல் மற்றும் ஸ்மார்ட் சிட்டி, தமிழ்நாட்டோட கவனம் அதில் என்ன அப்படின்றத கொடுத்துருக்கோம். இது என்ன, ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமி ஆஃப் தமிழ்நாடு, அதனுடைய டீப் ஷீட்டு. ஸோ நாங்கள் கொடுத்துருக்கிற எஸ்ஏஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெல் ஃப்ரேம்டு எஸ்ஏஸ் தான். ஏற்கனவே நம்ம காணொலியில் பார்த்த மாதிரி எப்படியெல்லாம் எஸ்ஏ கேட்பாங்களோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்க, இந்த மெட்டீரியல்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு ஃபோக்கஸ்டாகவும் ஸ்பீடாகவும் வந்து நீங்கள் படித்து கான்செப்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டு நல்லாவே எஸ்ஏ ஃப்ரேம் பண்ணி எழுதுறதுக்கும் உங்களுக்கு இது வசதியாக இருக்கும். ஸோ இதில் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து நம்மளுடைய நாங்கள் உங்களுக்கு என்னென்ன ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ட்ரைவில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, டிஆர்பி ஸ்டைலில் ஆன்சர் ஷீட் நாங்கள் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், ஒர்க் ஷீட் மாதிரி. ஸோ அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். 4 பேஜஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு பேஜில் எத்தனை லைன் இருக்கணும், எத்தனை லைன் வந்து டிஆர்பி ஆன்சர் ஷீட்டில் தோராயமாக இருக்கும், அதெல்லாம் பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு ஒர்க் ஷீட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒர்க் ஷீட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியோட டிஸ்கிரிப்டிவ் ஸ்பெசிமன் காப்பியே இருக்குது, அதாவது குரூப் 1க்கு. ஸோ அந்த காப்பியும் உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியோட சாம்பிள் ஆன்சர் ஷீட் ஒன்று கொடுத்துருக்கோம். இது எல்லாமே அவங்களோட வெப்சைட்டில் உள்ளது தான். அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு எங்களுடைய ஒர்க் ஷீட்டை எடுத்து ஒரு சாம்பிள் எஸ்ஏ 300 வேர்ட்ஸ்குள்ளார எழுதி பார்க்குறதுக்கு ஒரு சாம்பிள் எஸ்ஏ நீங்கள் அதை பார்த்தே கூட எழுதலாம். பார்த்து எழுதும் போது உங்களுக்கு வந்து எவ்வளோ பேஜஸ் வருது அப்படின்றதுலாம், உங்களுக்கு எவ்வளோ வேர்ட்ஸ் வந்து கவர் ஆனால் எவ்வளோ பேஜஸ் வரும் அப்படின்ற ஒரு ஐடியாலாம் கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்லா செஷனோட பிபிடியுமே நம்ம வந்து பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து வீடியோஸ்லேயும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி பிபிடி மட்டும் அதில் உள்ள கண்டென்ட் மட்டும் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா கூட ஒவ்வொரு செஷனோட பிபிடியோட பிடிஎஃபையும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து ஒரு 50 ஹை ப்ராபபிலிட்டி எஸ்ஏ டாபிக், ஸோ அதுவுமே வந்து நம்ம வந்து பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான எஸ்ஏஸ்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அக்கர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது டாபிக்ஸில், அது ஒவ்வொரு 15 கொஷின் ஈச் டாபிக் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எல்லாத்தோட டீப் ஷீட்டு ஒவ்வொரு டாப்பிக்கான டீப் ஷீட்டு, அதே மாதிரி வந்து 10 எஸ்ஏ, டீட்டெயில்டு எஸ்ஏ, அதே மாதிரி அதனுடைய தமிழ் வேர்ஷன் எல்லாமே வந்து உங்களுடைய இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்டிவ் மெட்டீரியல் ஸ்டடி பேக்கில் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் டிஸ்கிரிப்டிவ் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது முக்கியமாக நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய வீடியோஸ் 10 வீடியோஸ் இருக்குது. ஏன்னா நம்ம மாஸ்டர் கிளாஸில் 10 செஷன் எடுத்திருக்கோம். அந்த 10 செஷனோட ரெக்கார்டட் லைவ் கிளாஸோட வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து அந்த ரெக்கார்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 15 ஹவர்ஸ் வரும். அதாவது ஒவ்வொரு செஷனும் வந்து 1.5லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் எடுத்திருக்கோம். ஸோ டோட்டலாக செஷன் ரெக்கார்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15+ ஹவர்ஸ் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வசதியான டைமில் வந்து நீங்கள் இதை வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு ட்ராவல் பண்ணும்போது, இல்லை வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு லெஷராக இருக்கும் போது கூட இதை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் இன்புட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமை எப்படி வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான எல்லா விஷயமும் உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும். அதே மாதிரி டீப் ஸ்டடி ஷீட்டு இங்கிலீஷ் அண்ட் தமிழில் 7 ஜென்ரல் டாப்பிக்கும் அவங்க கொடுத்துருக்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கிற டாப்பிக்கும் உங்களுக்கு கிடச்சிரும், போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். அதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம வந்து 10 எஸ்ஏஸ் கொடுக்குறோம். அதனுடைய எஸ்ஏஸ் கவுண்ட் பார்த்திங்கன்னா 70+ எஸ்ஏஸ் வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ்டு
எஸ்ஏஸ் வந்துடும், ஹை ப்ராபபிலிட்டி எஸ்ஏஸு. ஸோ இது இல்லாமல் வந்து உங்களுக்கு கொஷின் பேங்க் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு இதுலேயும் 15 கொஷின்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து ஃபோக்கஸ் டாபிக், ஃபோக்கஸ் ஏரியாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ 105 எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸு, எக்ஸ்பெக்டட் டாபிக்ஸு அது எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும். இது எல்லாமே வந்து டிஆர்பி டிஎன்பிஎஸ்சியில் ஃப்ரீக்வெண்ட்டாக அக்கறான டாபிக்ஸு, ஹை ப்ராபபிள் டாபிக்ஸு, ஃபோக்கஸ் டாபிக்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் 199லேயே நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பேமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து இந்த QR கோடை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு 9003131147. ஸோ இதை தான் நம்மளுடைய வீடியோ சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளை நிறைய விஷயத்துக்காக இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுறாங்க, அகாடமி நம்பர் தான். ஸோ நீங்கள் இதில் வந்து டைரெக்டாகவே என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனா கூட அந்த லிங்க்ஸ் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுவோம். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். உங்களுக்கு எந்த மாதிரியான டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஃபர்தராக எங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம். சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் கால் பண்ணும்போது பிக் பண்ணலைன்னா கூட நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுடைய விஷயங்கள் வந்து என்ன பர்ச்சேஸ் ரிலேட்டடாக இருக்கட்டும், இல்லை வந்து வேறு எந்த ஒரு ஜென்ரல் டவுட்டாக இருக்கட்டும், ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் போட்டால் கூட, இல்லை வாய்ஸ் மெசேஜ் போட்டால் கூட நாங்கள் அதுக்கு எங்களுக்கு எப்பப்பெல்லாம் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ ரிப்ளை பண்ணிடுவோம். மோஸ்ட்லி நாங்கள் கால்ஸ் அட்டன் பண்ணுவோம். சப்போஸ் இன்கேஸ் கால்ஸ் எல்லாம் எங்களை ரீச் பண்ண முடியலன்னா தயவுசெய்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் போடுங்க. வாட்ஸ்அப்பில் எப்போதுமே வந்து உங்களுக்கான ரிப்ளையை நாங்கள் வந்து கொஞ்சம் தாமதமானால் கூட நாங்கள் போட்டுருவோம். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கான விஷயங்களை வந்து நாங்கள் பண்ணுறோம். So stay confident, prepare well, all the best for your TRB Assistant Professor examination. நன்றி, வணக்கம்.